வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பருப்பு வடை தான் செய்ய போகிறோம். இது நாங்கள் வழமையாக வீட்டில் செய்கிற வடை. கொஞ்சம் உள்ளுக்கு பருப்பு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நான் இன்றைக்கி நல்ல மொறுமொறுப்பான கடலைப்பருப்பு வடை செய்திருக்கிறேன். நல்ல மொறுமொறுப்பான சாப்பிட ஆசையாக இருக்கக்கூடிய இந்த வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் இதில் 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். இதை நல்லா பிடைச்சிட்டு தூசியெல்லாம் இல்லாமல் எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் ஊற போட்டுருவோம். வடிவாக 2-3 தண்ணியில் கழுவிட்டு ஊற போடுவோம். இந்த கடலைப்பருப்பு வேண்டைகளை நாங்கள் பார்த்து வாங்க வேணும். சாதாரணமாக நாங்கள் கடையில் கடலைப்பருப்புன்னு கேட்டோம்னு சொன்னால் தார பருப்பை விட நாங்கள் நம்பர் 1 கடலைப்பருப்புன்னு கேட்டு வாங்கணும். அந்த பருப்பு தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த பருப்பு தான் நான் வேண்டியிருக்கிறேன். பெரிய கடைகளில் இந்த நம்பர் 1 பருப்பு இருக்குது. வேண்டைகளை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த பருப்பை நல்லா ஒரு 3 தரம் கழுவிடுவோம். பருப்பை கழுவி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணியை ஊற்றிட்டு 1.5 to 2 மணி நேரம் இதை ஊற விடுவோம். பருப்பை கன நேரம் ஊற விடக்கூடாது. அப்படி ஊற விட்டாலும் எங்களுக்கு வடை மொறுமொறுப்பாக வராது. இப்போ நான் இதை பருப்பை சரியாக 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பருப்பு ஊறிட்டுது. நாங்கள் தண்ணியை வடிச்சிட்டு இதை அரைச்சிடுவோம். தண்ணியை வடித்து கொண்டு வந்துட்டேன். இப்படி ஒரு வடிதட்டில் போட்டோம்னு சொன்னால் கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது, எல்லாமே வடிஞ்சிடும். இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கடலைப்பருப்பை வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். இந்த கடலைப்பருப்பை நாங்கள் வடையில் சேர்க்கைக்குள்ள இந்த பருப்புன்னு சேர்ந்து பொரியக்குள்ள எங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பை நாங்கள் அரைச்சி கொள்ளுவோம். நான் இந்த சின்ன மிக்சி கப்பில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சமும் தண்ணி தெளிக்காமல் இப்படியே அரைச்சிருவோம். நான் இதை அரைச்சிட்டேன். பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு கொஞ்சமும் தண்ணி தன்மை இல்லாமல் நல்ல இறுக்கமாக வந்திருக்கு. மிக்சியில் இருந்து எடுக்கக்கூட முடியலை. இதே போல் மிச்சம் இருக்கிற பருப்பையும் அரைச்சிடுவோம். கடைசியாக அரைக்கிற நேரம் அந்த பருப்பை பட்டு போல் அரைக்காமல் கொஞ்சம் கடலைகள் தெரியக்கூடிய மாதிரி அரைச்சி கொள்ளுவோம். இது 3ஆம் தரம். இதை கொஞ்சம் நான் நல்லா அரைக்கல. பெரிய மிக்சி கப்பில் போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி அரைச்சி எடுக்க முடியாது. கொஞ்சம் தண்ணி தெளிக்க வேணும். அதால் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் சின்னதில் போட்டு அரைச்சி கொள்ளலாம். பருப்பெல்லாம் அரைச்சி முடிஞ்சது. இப்போ பார்த்தால் தெரியும் நல்ல இறுக்கமாக இருக்குது. கொஞ்சமும் தண்ணி தன்மை இல்லை. இப்போ இதில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் இதில் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மற்றது வடைக்கு நிறைய வெங்காயம் போட்டோம்னு சொன்னால் வடை நல்ல மொறுமொறுப்பாக இருக்காது. கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். இதில் 2 பச்சை மிளகாயை நல்ல மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட உள்ளி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 5-6 உள்ளியை நல்ல மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்ல மெல்லிசாக அரிஞ்சிட்டு போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலை எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த வடை நல்லா இருக்கும், நல்ல வாசமாயும் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். விரும்பினா சீரகமும் போட்டுக்கொள்ளலாம். அதோடு இப்போ நாங்கள் இதில் இடித்த தனி மிளகாய் சேர்த்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு விரும்பினா செத்தல் மிளகாய் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் செத்தல் மிளகாய் போட இல்லை. உரைப்பு எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் கடைசியாக இதில் ஒரு அரை கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு இதில் அரிசி மாவு தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நான் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வடை மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா இருக்கா குழைச்சி விட்டுருவோம். கன நேரம் குழைக்கக்கூடாது, தண்ணி விடும் இந்த மாவில். நான் இதில் வறுத்த வெள்ளை அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். எங்களுக்கு வேணுமெண்டா சிவப்பரிசி மாவும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாவை குழைக்கிற நேரம் பாருங்கள், அப்படியே உருண்டையாக திரண்டு வருகுது. அந்த அளவுக்கு இதில் கொஞ்சமும் தண்ணித்தன்மை இல்லை. இப்போ நாங்கள் ஒரு பூவரிசமிலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு எங்களுக்கு தேவையான அளவு வடைக்குரிய மாவை எடுத்து அப்படியே இந்த இலையில் வச்சு வட்டமாக தட்டி கொள்ள வேணும், மெல்லிசாக தட்ட வேணும். இப்படி தட்டிட்டு சுட்டோம்னு சொன்னால் நல்ல வடை மெல்லிசாவும் சாப்பிட மொறுமொரண்டு சத்தம் கேட்கும், அவ்வளவு நல்லா இருக்கும்.
ஆனால் இந்த மாவை அரைச்ச உடனேயே நாங்கள் சுட்டுற வேணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டோம்னா எங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை வராது. அந்த கடலை வந்து ஊறிடும், மா வந்து இன்னுமே நல்லா ஊறிடும், அதில் மொறுமொறுப்பு தன்மை வராமல் போயிடும். மற்றது நாங்கள் இதே போல் உள்ளங்கையில் தட்டிட்டு எங்களோட வளமையாக சுடுற வடை மாதிரியும் சுட்டுக்கொள்ளலாம், எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சுட்டுக்கொள்ளலாம். அடுப்பில் எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கு, நாங்கள் ஒவ்வொரு வடையாக போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம். வடையை தட்டிட்டோம், இதை இப்படியே தூக்கி எண்ணெயில் போட்டுருவோம். வடையை போட்ட உடனேயே நாங்கள் கரண்டியை வைக்கக்கூடாது, ஒரு கொஞ்ச நேரம் வடை பொரிய வேணும். இல்லாட்டி நாங்கள் கரண்டியை முன்னமே வச்சோம்னு சொன்னால் சில நேரங்களில் வடை உடைஞ்சு போயிடும். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. அதே நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வடை பொரிஞ்சிட்டது, நல்லா சிவக்க பொரிய வேணும். எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கு பிறகு தான் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நாங்கள் ஒரு டிஷ்யூ அல்லது ஒரு பேப்பரில் போட்டு எண்ணெயை வடிய விடுவோம். நான் ஒரு வெள்ளை பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன், இதில் வச்சுக்கொள்ளுவோம். இந்த வடை வந்து பெருசாக எண்ணெய் குடிக்காது. இதே போல் மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் பொரித்து எடுத்துருவோம். இந்த வடையை செய்ய சொல்லி எனக்கு 2-3 பேர் கேட்டிருந்தவங்க, அதால் தான் நான் இன்றைக்கு இந்த வடையை செய்வோம்னு நினச்சேன். எங்களோட சூடான மொறுமொறுப்பான கடலைப்பருப்பு வடை தயாராகிட்டுது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வேணும். இப்போ சூடாக இருக்குது, ஆற ஆற நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இது போல் நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இதில் இருக்கிறது வந்து வளமையாக நாங்கள் சுடுற வடை. இதை பார்ப்போம், உடைச்சி பார்க்குற நேரம் நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கும். அது எங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி சாப்பிட பிடிக்காது, எனக்குமே இந்த நடுவில் மாவு இருக்கிறது பிடிக்காது. அதால் தான் நான் இப்படி நல்ல மெல்லிஸாக தட்டி போடுறது. இது போல் மொறுமொறுப்பான வடை செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.